கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. என் அன்புக்குரியவர்களே, பிரியமானவனே என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. தீமையான காரியங்கள் செய்யாதே, தீமை செய்கிறவர்களோடு இணையாதே. தேவனால் உண்டாயிருக்கிறவன் நன்மை செய்கிறான். ஒரு மனிதன் நன்மை செய்கிறான் என்றால் அவன் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. என் அன்புக்குரியவர்களை, நாம் எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுத, ஆண்டவரை, என்னால் பிறருக்கு நன்மை இருக்கிறதா? நான் மற்றவர்களை நல்ல விதமாய் சொல்லுகிறேனா? நான் செய்கிற நன்மையில தேவன் பிரியப்படுகிறாரா? இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு நம்ம முடக்கி நிர்மூலமாக்கி அவங்கள சரியான வழிக்கு கொண்டு வராம சில காரியங்களில் போராடுகிறோமா? அப்படி இருந்தா நாம் தேவனை காணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நன்மை செய்வோம், நன்மையை பின்பற்றுவோம், நன்மைக்குரிய காரியங்களை செய்வோம். ஆண்டவர் அதைத்தான் இந்த நாளில் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கனிகள் நிறைந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கிறவர் நம் கர்த்தர். நமக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் மூலமாகத்தான் வரும். அதுல வேதனை இருக்காது, கண்ணீர் இருக்காது, அவமானம் இருக்காது, நிந்தை இருக்காது. தேவன் தருகிற ஆசீர்வாதம் தான் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். அதனால் அந்த நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தீமையானதை பின்பற்றக்கூடாது, நன்மையானதை தான் பின்பற்ற வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானமும் சந்தோஷம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். நாங்கள் எங்கே போனாலும் நன்மையை பின்பற்ற, நன்மையான காரியங்களை பேச, நன்மை செய்ய தேவனை கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற சர்வ வல்லவர்களுடைய தேவனுடைய பிள்ளைகளப்பா தகப்பனே, அந்த எப்பொழுதும் அந்த சிந்தை எங்களுக்குள்ள உண்டாகும்படி செபிக்கிறோம். இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டு நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, சமாதானத்தால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே, ஆமென்.